பேசிட்டாலும் அப்படின்றாங்க. இது தாங்க உங்கள் ஐக்கியம். கணவன் மனைவியோட ஐக்கியம் என்னது? 2 பேர் பேசணும். வணக்கம். என்ன சொன்னேன்? 1வது முழு இறுதியும் அங்கே பிரிவான இருக்கக்கூடாது. உங்கள் அன்பு எந்த வகையிலும் சதறி போகக்கூடாது. அது முழுமையாக அவருக்கு கொடுக்கணும். அதே மாதிரி வீட்டில் கணவர் கொடுக்குற நேரம், பிள்ளைங்க கொடுக்குற நேரம், இதெல்லாம் முழுமையாக கொடுக்கணும். அவங்களோட ஒவ்வொன்றும் குவாலிட்டியாக இருக்கணும். அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் பேசும்பொழுது நீங்கள் சொல்லலாம், என் கணவர் கூட நான் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் குவாலிட்டியான டைம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச் முடிஞ்சு நாங்கள் ஈவினிங்கில் 2 பேரும் டின்னர் போவோம். அப்போ அந்த டின்னர் வந்து குவாலிட்டியான டைம். சாப்பிட்டியா? கிளம்பு. அப்படி இல்லை, சாப்பிட்டு தான் இருந்தால் உங்கள் ஒன்றும் வீட்டுக்காரியத்தெலாம் பேசி அங்கே வீட்டுக்காரையும் பேசக்கூடாது. சாப்பிடும்பொழுது 2 பேரை பற்றிலாம் பேசணும். சாப்பிட்டு 2 பேர் தானே போகிறீங்க, 2 பேரை பற்றி பேசுங்க. அதை விட்டு வீட்டில் எது இல்லை, அது இல்லை, ஜாமான் வாங்கணும், அப்படியே போகும்போது லோட்டஸ் போய் ஜாமான் வாங்கிட்டு போயிடுவோமா, அப்படி அதெல்லாம் பேசக்கூடாது. உங்கள் 2 பேரை பற்றி பேசணும். உங்களை செக் பண்ணுங்கள். நான் உங்ககிட்ட அன்பு கூறுறது உனக்கு திருப்தியாக இருக்கா, நான் செய்கிற காரியம்லாம் உனக்கு திருப்தியாக இருக்கா, அதெல்லாம் பேசணும். பேசிட்டாலும் அப்படின்றாங்க. இது தாங்க உங்கள் ஐக்கியம். கணவன் மனைவியோட ஐக்கியம் என்னது? 2 பேர் பேசணும். புரியுதா? அதை செய்யுங்க. உங்களை பற்றி பேசுங்க, பிரச்சனையை பற்றி பேசாதீங்க. எங்களுக்குள்ளே அடிக்கடி நாங்கள் எங்கே போய் உட்காந்து சாப்பிட்டாலும் இந்த சேர்ச்சி காரியத்தை பேசுவோம். அதான் சொன்னேன், இன்னுமே நமக்குள்ளே வரும்பொழுது சேர்ச்சை பற்றிலாம் பேசக்கூடாது, சேர்ச் மக்களை பற்றிலாம் பேசக்கூடாது. நம்ம பற்றி பேசுவோம். சாப்பிடுவோமா, நம்ம 2 பேர் ஜாலியாக அப்படியே போய் சுற்றுவோமா, ஓகே. அதுக்கப்புறம் அடுத்து நம்ம வெளியாக வரோமா, அப்போ என்ன சொல்லு, என்ன செய்யணும், அடுத்து எங்கே போனோம், ஓகே போய் ஜாமான் வாங்க போனோம், சரி போயிட்டு போவோம். ஆனால் அந்த சாப்பாடுனா நம்மளை பற்றி தான் பேசணும். அந்த சாப்பாடு பற்றி பேசணும். இல்லை வேறு என்ன, அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே இருக்கிற என்ன, அதில் நமக்கு என்ன விருப்பமாக இருந்துச்சு அதை பற்றி பேசணும். நம்மளோட தனிப்பட்ட காரியங்களை பேசணும். அதுதான் உங்கள் நேரம். அதெல்லாம் இல்லைனால்தான் என்ன ஆயிடுச்சு, லவ் இல்லை.